வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா iQOO Neo 6 இதோட செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா iQOO Neo 6 ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் கொடுத்து ஒரு 1 வீக் போல் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்டேட் டீட்டெயில்ஸ் அண்டு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். iQOO Neo 6 மொபைலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டோட இப்போ ஜூன் மந்த்துக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. பேட்டரி பேக்கப் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஆல்ரெடி இருந்த மே மந்த் அப்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கான அப்டேட் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ கிடச்சிருக்கிறது ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் 320 MB காமிக்குது. அண்ட் ஆல்சோ 14.2.6.12 அப்படிங்கிறது அப்டேட்டோட வெர்ஷன். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை ஃபிக்ஸ் பண்ணதாக போடுறாங்க. ஸோ 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சம்திங் நெட்வொர்க் ஆப் மல்டிமீடியா அது 3ல் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம அப்டேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ அப்டேட்டை நமக்கு எனேபிள் பண்ண சொல்லுது. அதை வந்து எனேபிள் பண்ணாதீங்க, கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய பர்மிஷன் இல்லாமலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த ஆட்டோ அப்டேட்டை எனேபிள் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ 14.2.6.12 இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் மே மந்த்துக்கான ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச். என் கையில் இருக்கிறது 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு. ஸோ இதில் Android 14 அப்டேட் கிடச்சிருச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 12 தான் வந்திருக்கும். Snapdragon 870 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான மொபைல்னால் இந்த பர்டிகுலர் iQOO Neo 6 5G மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. ஸோ ஆஃப்டர் அப்டேட் எனக்கு டச் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஆஃப்டர் அப்டேட் எனக்கு வீடியோ ரெக்கார்டிங்கில் எந்த விதமான ஸ்ட்ரகிளுமே பண்ணல, அதுவுமே ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டில் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மே மந்த்து செக்யூரிட்டி பேட்சில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இதுக்கே நான் வந்து இதை செகண்டரி மொபைலாக தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது லைட் யூஸ் தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் பண்ணி தான் இதில் எல்லாமே டேட்டாலாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இருந்தது மே மந்த் அப்டேட்டில். பட் இப்போ ஜூன் மந்த் அப்டேட்டில் எனக்கு கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதே மாதிரி மே மந்த்துக்கான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் சரியில்லை. இப்போ ஜூன் மந்த்துக்கான அப்டேட்டில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணாலே இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் இருந்தது. லாஸ்ட்டு 2 அப்டேட்ஸுக்கு முன்னாடிலாம் இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வருஷம் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த வருஷத்தில் கொடுத்த அப்டேட்டில் நிறையா பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஜூன் மந்த்துக்கான அப்டேட்டு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. எதை வச்சு சொல்லணும்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாண்ட் பை டைம்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு 3 days ஒன்ஸ் தான் நான் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு இந்த ஜூன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதுவே மே மந்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி ஒன்ஸு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது. ஸோ அது வந்து எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ பிரச்சனை அண்ட் ஆல்சோ பேட்டரி ட்ரைனிங் பிரச்சனை இருந்தது. அது ரெண்டுமே இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இந்த மொபைலை நான் பெரும்பாலும் வந்து கேமராக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ கேமராவோட அவுட்புட் நல்லாயிருக்கு. 8MP அல்ட்ராவைட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. டீட்டெயில்ஸ் லெவல் அண்டு ஷார்ப்னஸ் அதை விட உங்களுக்கு கலர் அக்யூரசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் தூக்கலாக தான் காட்டும். ஸோ அந்த சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாரிட்டி அண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ 2Xல சூப்பராக தான் இருக்குது. 5Xலேயும் உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் நியர்பையே ஷூட் பண்ணிங்கன்னா மேக்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான அவுட்புட் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவராலாக ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல்னால் எனக்கு இந்த iQOO Neo 6 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. ஸோ அடுத்ததாக இதோடைய ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, பேக்ரவுண்டை பிளர் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரில் அந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஃப்ளவரை பிளர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுது. நம்ம நார்மலாக ஷூட் பண்ணும்போது நமக்கு கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை விட்டுட்டு லாங்கில் இருக்கிறது தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அது அந்த சென்சார் வந்து அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒர்க் பண்ணுது. இருந்தாலும் ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா தான். விவோவோடைய அல்காரிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இத்தனை அப்டேட்டுக்கு அப்புறமும் நமக்கு செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது.
அதே மாதிரி கேமரா கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ பரவாயில்ல அப்படின்னு தோணுது, கம்மியாக தான் இருக்குது. மே மந்த் அப்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஸோ நீங்கள் யாராவது அப்டேட்டுக்கு அப்புறம் கேமிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆஃப்டர் அப்டேட்ஸ் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 1 வீக் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா HDR10+ வீடியோ. அது என்னுடைய வீடியோ எடிட்டரில் சப்போர்ட் பண்ணலை, அதனால் கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கிளியர் அண்ட் கிறிஸ்பாகவே இருக்கும். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் நான் ஒன்றும் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, இப்போ ரொம்பவே நல்லாவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஜூன் மந்த் அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குறைபாடும் இல்லை, கேமராவில் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஃபோக்கஸிங்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ டேப் டு ஃபோக்கஸும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற ஸ்னாப்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டேப் டு ஃபோக்கஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் அல்ட்ரா வைட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. 1x 2x 5x எல்லாமே நீங்கள் கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இந்த மொபைல் லான்ச் ஆகுது. நான் யூஸ் பண்ணுறது 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் 2 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ்க்கு அப்புறமும் நமக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கேமரா ஒர்க் ஆகுது அப்படின்னா உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவும் அதே மாதிரி 16 MP இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த விவோவுடைய அல்காரிதம், இந்த ஃபன் டச் OS அதோடைய அல்காரிதம் பார்த்திங்கன்னா ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இல்லைனாலும் சூப்பராகவே நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது எட்ஜ் டிடெக்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பெட்டரான சாய்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.